ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விஜய் அண்ணாவோட எலெக்ஷன் டூர் திருவாரூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் போயிருந்தார் இல்லையா? அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து மீட் பண்ணுறதுக்கு. அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சூப்பராக நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்ற மாதிரி, வேலை திட்டத்துக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணாங்களான்ற மாதிரி, லேடிஸ்க்காக நிறையா பேசியிருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்களுக்காகவும் பேசியிருந்தாங்க. இதையும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா வந்து மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொம்படிக்கிறனால விஜய் அண்ணா இப்போ இதிலே வந்து இப்போ ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேசியிருந்தாங்க. ரோடு சரியில்லை, அதுக்கப்புறம் அவர் நிறையா ஃபேஸ் பண்ணார் இல்லையா? இந்த பெரம்பலூர்லாம் போகிறப்போ கரண்ட்டு கட் பண்ணி விட்டாங்க, மக்கள்கிட்ட சந்திக்கக்கூடாது. அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து லூசுத்தனமான ரூல்ஸ்லாம் போட்டாங்க இல்லையா? வேன்லேருந்து வெளில வரக்கூடாது, கை இவ்வளோ தான் இருக்கணும், பேசக்கூடாது ரொம்ப அப்படின்ட்டு நிறைய பேசியிருந்தாங்க. நிறையாவே சூப்பராகவும் சொல்லியிருந்தார். ஊழல் பற்றியும் நிறையா பேசியிருந்தார். இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, வேறு கண்ட்ரிக்கு நான் டூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணுறதில்ல. அங்கேருந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து இவங்களும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், நம்மளுக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. இன்வெஸ்ட் பண்ணுறாங்கடா, பட் டெவலப்மெண்ட்டே நடக்கிற மாதிரி தெரியல இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில், ஈவன் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி மணி கொடுத்து அமுக்கி விட்டுறாங்க. ஸோ அழகாக நிறையா பேசியிருந்தாங்க. அண்ட் போக போக பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா சூப்பராகவே நல்லா பேசுகிறாரு. அண்ட் அச்சீவபிளாக தான் நிறையா பேசுகிறாரு, பொய்யா எதுவுமே பேசலை. தமிழ்நாடுல கரெக்டாக என்ன கமிஷன் பற்றி பேசியிருந்தார் பார்த்திங்களா? ஒரு மூட்டைக்காக 40 ரூபா கமிஷன் வாங்குகிறாங்க, இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பார்க்குற சிச்சுவேஷன்ஸுங்க. இந்த மாதிரி தான் ஒரு பொலிட்டீஷியன் உட்காந்து பேசணும் ஊவோட. ஸோ மக்கள் விஜய் அண்ணாவுக்கு ஓட் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.